அதே மாதிரி பிரண்டை உப்பு. உப்புகளில் ரொம்ப கூடினது பிரண்டை உப்பு. ம். இந்த பிரண்டை வந்து கால்சியம் டைரெக்டாக கிடைக்கக்கூடியது. ஆமா. அந்த அந்த பிரண்டை இப்போ இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பிரண்டைனா நம்ம வீட்ல நார்மலா இருக்கிறது கிடையாது. அது இல்லை, அது வந்து ஓலை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. ம். அந்த ஓலை பிரண்டை எப்படின்னு கேட்டேன்னா சப்பையாக இருக்கும். முப்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. முப்பிரண்டை, ஓலைப்பிரண்டை இது பூராமே காடுகளில் சில இடங்கள்ல இருக்கும். அந்த பிரண்டையிலேருந்து சாறு எடுத்து உப்பில் விட்டு மண்சட்டியில் விடணும், அலுமினியத்தில் விடக்கூடாது. அலுமினியம் வந்து நம்ம மக்களை அழிக்கிறதுக்காக, ஜெயில் கைதிகளுக்கு சாப்பாடு பொங்கி போடுறதுக்காக அலுமினியம் கொண்டு வரப்பட்டது. அலுமினியத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஆயுஷ் கம்மி, நோய்கள்லாம் உருவாகிடும். அலுமினியத்தில் சமையல் பண்ணக்கூடிய பாத்திரங்களில் சமையல் பண்ணக்கூடிய சமையலில் 15% அலுமினியம் சேரும். அதனால் அவங்களுக்கு நோய்கள் உருவாகும். அப்போ நம்ம மண்சட்டியில் அந்த முப்பிரண்டை இல்லை ஓலைப்பிரண்டையனுடைய சாறை இடித்து மர உலக்க வச்சு தான் இடிக்கணும், இரும்பு உலக்க வச்சு இடிக்கக்கூடாது. மர உலக்க வச்சு இடித்து அந்த சாறை எடுத்து துணியில் வடிகட்டி விடணும். வடிகட்டி விட்டு இப்படியே ஒரு 18 நாள் வடிகட்டி விட்டு காய வச்சு வடிகட்டி காய வச்சு இடித்து சாறு எடுத்து இப்படி இது பிரண்டை.